ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்த்தாண்ட குக்கிங். இன்றைக்கி நம்ம மார்த்தாண்ட குக்கிங்கில் வறுத்து அரைச்ச சேனக்கிழங்கு கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சேனக்கிழங்கு கறி வச்சிங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் வைப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சேனக்கிழங்க இந்த சைஸில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி புளி தண்ணியில் போட்டு வைங்க. காய்க்கு தேவையான அளவு தேங்காய், சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சின்ன உள்ளி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கலாம். கோல்டன் கலர் ஆகுறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க, கரியாம பார்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரியாம வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் பண்ணுறதா இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கரியாமல் கோல்டன் கலர் ஆகுறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. உள்ளி நல்லா வெந்தாச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே புளி தண்ணியில போட்டு வச்சிருக்கிற சேனக்கிழங்க சேர்த்துக்கலாம். புளி தண்ணியில் காயை போட்டு வைக்கிறதுனால அரிப்புத்தன்மை இருக்காது, அதுக்காக தான் போட்டு வைக்கிறோம். காயெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 5 மினிட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்தீங்கன்னா காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அதனால தான் வதக்குறது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல காயை எண்ணெயில் வதக்குனதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க.
மசாலாவோட பச்சை மணம் மாறுறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மணம் மாறினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. காய் வெந்தாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு 5 மினிட் வேக வச்சுக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காய் வெந்தாச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்பூன் இல்லைன்னா ஃபார்க் எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா சூப்பராக வெந்தாச்சு. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான சிம்பிள் மெத்தடில் கறி ரெடி ஆயிடுச்சு. சூடு சோறு கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.